ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் எஸ்எஸ்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன், அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் பற்றின நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாமோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ 12th பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3712 இருக்குது. சேலரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே கமிஷன் படி 19,900 to 81,000. இது வந்து பெர் மந்த் சேலரி. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 7, 2024. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட் ssc.gov.in. டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி எஸ்எஸ்சிலேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி டீட்டெயில்ஸ், அதாவது இந்த 3712 வேகன்சிஸும் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு கீழே வருது. லோயர் டிவிஷன் கிளர்க், எல்டிசி, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமோட நேம் படி 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அதில் வந்து 2 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு வந்து 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் வித் மேத்தமெட்டிக்ஸ். இன்னொன்று வந்து 12th எதுனாலும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் இந்த போஸ்டிங்ஸ் இங்கே இருக்குது. சேலரி டீட்டெயில்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி பே லெவல் 2, அது வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜேஎஸ்ஏ, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பே லெவல் 2ல் வரும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓக்கு பார்த்திங்கன்னா பே லெவல் வந்து 4, அது 25,500 to 81,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் கிரேட் ஏ, இது வந்து நார்மல் 12th போஸ்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா பே லெவல் 4, சேம் 25,500 to 81,100. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் வந்து 27 இயர்ஸ். இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. கேண்டிடேட்ஸோட பர்த் டேட்டு எந்த 2 டேட்டுக்கு இடையில இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. 1997 to 2006 ஸ்பெசிஃபிக்கான டேட்டோடு இருக்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதுக்குள்ளே இருக்குன்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஜென்ரலான ஏஜை தவிர எக்ஸ்ட்ரா இருக்கிற கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees, எஸ்சி, எஸ்டி, விமன் கேண்டிடேட்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. அவங்க ஃப்ரீயாக எஸ்எஸ்சி வெப்சைட்டில் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், இந்த போஸ்ட்டே வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க எஸ்எஸ்சியில். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்லேயே Tier 1, Tier 2 2 இருக்குது. ஸோ Tier 1ல் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு Tier 2க்கு வந்து கால் ஃபர் வரும். அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ டேட்டா என்ட்ரி ரிலேட்டட் ஜாப்ன்றனால ஸ்கில் டெஸ்ட், அப்புறம் டைப்பிங் டெஸ்ட்டு, அது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். எக்ஸாம் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாமினேஷனோட இந்த சென்டர்ஸ் இருக்கும். உங்களோட ப்ரிஃபர்ட் சென்டர்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் செலக்ட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா April 8 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து May 7. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா May 8 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் இருக்கும். அது வந்து 10th Mayலேருந்து 11th May 2 days இருக்கும். Tier 1ஓட அந்த அப்ராக்சிமேட் டேட்டு, Tier 1 எக்ஸாமினேஷனோட அப்ராக்சிமேட் டேட் பார்த்திங்கன்னா June, July 2024. Tier 2ஓட எக்ஸாமினேஷன் வந்து ஒன்ஸ் வந்து ரிசல்ட் Tier 1ஓட ரிசல்ட் வந்தோன்னே உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாட்டமில் இருக்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த செக்ஷனை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து அஃபிஷியலான PDF இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த PDFயில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேருந்து எடுத்து போட்டது. ஸோ இந்த டேட் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி இந்த 3712 வேகன்சிஸும் என்ன எது கீழெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து டென்டேட்டிவ் வேகன்சி. ஃப்யூச்சரில் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறக்க வாய்ப்பு இருக்குது. கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா August 1, 2024 இந்த டேட்டு படி தான் உங்களுக்கு மினிமம் 18 இயர்ஸும் மேக்ஸிமம் ஜென்ரலுக்கு வந்து 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஸோ அந்த 2 டேட் இருக்குது. 2 டேட்டுக்கு இடையில வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அதையும் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்பர் 8 இதில் வந்து எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுவும் வந்து August 1, 2024 அந்த டேட்டு படி உங்களுக்கு வந்து அந்த 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான போஸ்டிங்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ், அது வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து எல்டிசி, அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அப்புறம் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டிஇஓலேயே வந்து கிரேட் ஏ, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 12th வந்து எனி ஸ்ட்ரீம், அதாவது 12th காமர்ஸ் இந்த மாதிரி எது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது நம்பர் 9ல். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இருக்குது. நம்ம வெப்பேஜ்லேயே அதை ஆட் பண்ணியிருக்கோம். அதில் போய்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடணும். அப்புறம் அந்த லாகினை வச்சு நீங்கள் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் அதாவது சிஹெச்எஸ்எல்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு. அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ அதையும் பே பண்ணணும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதை பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த 9.4 பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்லோட் ஸ்கேன்டு சிக்னேச்சர் இன் ஜேபக் ஜேபிஜி ஃபார்மேட். அப்புறம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20 KB இந்த ரேஞ்சில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து உங்களோட ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி அதெல்லாம் வந்து கிளியராக இருக்கணும். இன்கேஸ் வந்து பிளட்டாக இருந்துச்சுன்னா அது ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இவங்க சொல்லியிருக்க அந்த சைஸு அப்புறம் வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது 100 rupees ஜென்ரலுக்கு. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் விமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அதை பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 8th May வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அப்புறம் கரெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2 days வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். May 10th May 11th இந்த 2 days வந்து டைம் இருக்குது. சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் நம்பர் 12 இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம முக்கியமான சிட்டிஸோட அந்த லிஸ்ட் வந்து நம்ம பேஜில் பார்த்தோம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா ரீஜன் அதில் இருக்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டரோட கோட் இருக்குது. ஸோ சதர்ன் ரீஜனுக்கு கீழே இருக்கும். ஸோ இங்கே இருக்க சதர்ன் ரீஜன் நம்பர் 8ல். ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்டுக்கான இந்த சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. தமிழ்நாடுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் இந்த புதுச்சேரி தமிழ்நாடு பக்கத்தில் சென்னை இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த சென்டர்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செக்ஷன் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. பேஜ் நம்பர் 14 Tier 1 Tier 2 2 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ Tier 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அதில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அதில் கிளியர் பண்ணும்போது Tier 2க்கு உங்களுக்கு கால் ஃபார் வரும். ஸ்கீம் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 4 டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. 60 minutes அதாவது 1 hour வந்து டைமிங். Tier 2 எக்ஸாமினேஷன் அதோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது, சப்ஜெக்ட்டு, அப்புறம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அப்புறம் மார்க்ஸ், டோட்டல் வந்து 1 hour டைம். ஸோ இதுலேயே வந்து Tier 2K பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2 அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ Tier 2 வந்து கொஞ்சம் லென்த்தான எக்ஸாமினேஷனாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான டைமிங் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து பேஜ் நம்பர் 16 அப்படியே வருது. ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஏரியாஸை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பல ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. பேஜ் நம்பர் 22ல் 14.7 இருக்குது. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு த அட்மிஷன் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸாமுக்கு வர்றப்ப உங்களுக்கு வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வரணும். அதோடு சேர்த்து வேலிட் ஐடி ஃபோட்டோ ப்ரூஃப் அது வந்து கொண்டு வரணும். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் லிஸ்ட் ஆஃப் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஃபோட்டோ பேரிங் வேலிட் ஐடி, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி வேலிடான டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது 1-2 நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் வரும். அதில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுக்கணும். அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்துச்சுன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை அட்டன் பண்ணணும். பேஜ் நம்பர் 38ல் Annexure 3 இருக்கும். இதில் ஆன்லைனில் வந்து அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அது அப்படியே அதுக்கு ஃபாலோ அப் ஆகும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட அந்த ஃப்ளோ டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது முன்னாடியே இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த ஃபார்ம்ஸும் என்னெல்லாம் வந்து பேஜஸ் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்னது போல் நம்ம பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் பாட்டமில், அப்ளை ஆன்லைன்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் இது, இந்த URL பார்த்துக்கங்க. இதில் வந்து அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. CHSL ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமினேஷன் 2024 இது இன்னொரு நோட்டிஃபிகேஷன். கீழே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே அப்ளை லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு லாகின் அக்கௌண்ட் வருது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் எஸ்எஸ்சியில் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டு இதை போட்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணணும். நியூ ஆர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரேசல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும்.
ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்டு க்ரியேஷன், அடிஷனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் டிக்ளரேஷன். இதை முடிச்சுட்டு இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேம் அகெயின் நீங்கள் வந்து லாகின் செக்ஷன் போயிட்டு லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணணும் ப்ரொசீஜர். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் எப்படி இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல ஆல்ரெடி இருக்குது. இந்த அனெக்சர் 3ல் இருக்கும். இதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 7, 2024. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கிட்டு 12th தான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு இமீடியட்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.